Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 6 Gravitation la book back problem number 12. Problem என்னன்னா Earth revolves around the sun at 30 km per second. Calculate the kinetic energy of the Earth. In the previous example, you calculated the potential energy of the Earth. What is the total energy of the Earth in that case? Is the total energy positive? Give reasons. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எர்த்தினுடைய வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் த எர்த் இஸ் கிவன் விச் இஸ் 30 km per second. என்ன கேட்டிருக்காங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எர்த் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் அதாவது ப்ரீவியஸ் சம்மில் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணோம். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை வச்சுக்கிட்டு நம்ம டோட்டல் எனர்ஜியை கால்குலேட் பண்ணணும். இந்த டோட்டல் எனர்ஜி வந்து பாசிட்டிவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரீசனும் கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த சம்மில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கும். கிவன் வெலாசிட்டி ஆஃப் த எர்த் கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் த எர்த் இதனுடைய சிம்பிள் வந்து V. This is equal to 30 km per second. இதை வந்து SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். 30 1 km is equal to 1000 மீட்டர். அதனால் 10 to the power 3 மீட்டர் per second. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கைனடிக் எனர்ஜியை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு வாட்? கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv². இங்கே எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த எர்த், விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த எர்த். மாஸ் ஆஃப் த எர்த் எம் இஸ் ஈக்குவல் டு 5.9 × 10 to the power 24 கிலோகிராம். ஸோ இந்த வேல்யூ கொடுக்கலன்னா நம்ம இந்த வேல்யூ ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்துக்கலாம். இதை வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். தேர்ஃபோர் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் மாஸ் ஆஃப் த எர்த் இஸ் 5.9 × 10 to the power 24. Velocity of the earth. Velocity is 30 × 10 to the power 3 v²ங்கிறனால இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 × 5.9 × 10 to the power 24 × 30 × 10 to the power 3 × 30 × 10 to the power 3. ஸோ இந்த 2ஆல் 30யை கேன்சல் பண்ணோம்னா 15 அப்படின்னு வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get 26.55 × 10 to the power 32 joules அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அ கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எர்த். ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்மில் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணியிருக்கோம். த வேல்யூ ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எர்த் இஸ் -49.85 × 10 to the power 32 ஜூல்ஸ். ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை டைரெக்டாக இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஏன்னா டோட்டல் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும். டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. So this is equal to -49.85 × 10 to the power 32 plus 26.55 × 10 to the power 32 அப்படின்னு வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get -23.3 × 10 to the power 32 joules. So this is the total energy. ஸோ கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை கால்குலேட் பண்ணியாச்சு. டோட்டல் எனர்ஜி கேட்டிருக்காங்க, அதையும் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டோட்டல் எனர்ஜி இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் எனர்ஜி இஸ் நெகட்டிவ். ரீசன் என்னன்னு கேட்டிருக்காங்க. த ரீசன் இஸ் எர்த்து வந்து சன்னோட பவுண்டாக இருக்கிறதுனால டோட்டல் எனர்ஜி வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கும். இப்போ ஆன்சர் இஸ் நம்பர் 1 கைனடிக் எனர்ஜி is equal to 26.55 × 10 to the power 32
joules. Number 2, total energy is equal to minus 23.3 into 10 to the power 32 joules. Number 3, total energy is negative. Reason is earth is bound to sun and hence the energy is negative. It has negative energy. அடுத்த வீடியோவில் இன்னொரு புக் பேக் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.